அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேடாக கடையில் வாங்கின நூடுல்ஸை வச்சு எக் நூடுல்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த நூடுல்ஸ் நீங்கள் வீட்டிலே கூட சப்பாத்தி மாவு இல்லை மைதா மாவு வச்சு செய்யலாம். அதற்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 தக்காளியை இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதற்கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் 4 பேருக்கு சமைக்கிறேன். இந்த அளவு நூடுல்ஸ், அதாவது ஒரு 6 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். 2 பெரிய மேகி பேக்கெட் எடுத்திருக்கிறேன். அதில் 6 துண்டுகள் இருக்கும். நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அதற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த போல் தக்காளியும் மிளகாவையும் அரைச்சிட்டு அந்த சாஸை சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி ரெடிமேட் நூடுல்ஸை ஒரு 6 துண்டுகள் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி இந்த நூடுல்ஸ் நல்லா மூழ்கிற அளவுக்கு வைக்கணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நூடுல்ஸ் போடணும். இது நல்லா கொதித்து வெந்து வரணும். நல்லா ஒரு தடவை உடச்சி விடுங்க. ஒரு கிளறி விட்டுருங்க. 5 நிமிஷத்தில் நல்லா கொதித்து நூடுல்ஸ் பஞ்சு போல் வெந்துடும். இந்த நேரத்தில் ஒரு ஓட்டை பாத்திரம், வடி பாத்திரம் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இது வெந்த உடனே ரொம்ப நேரம் குழைய வேக விடாமல் அதை எடுத்து அப்படியே இந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடணும். இப்போ தண்ணி சுத்தமாக வடிஞ்சிருச்சு. உடனேவே பச்சை தண்ணி ஊற்றி நல்ல ஒரு முறை அலசிடுங்க. சுடு தண்ணி வடிஞ்சோடனே பச்சை தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசினீங்கன்னா தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை போகும். இல்லைன்னா கஞ்சி மாதிரி நம்ம சாதம் வடித்தோடனே பிசுபிசுப்பு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த பச்சை தண்ணி வடிஞ்சோடனே ஒரு 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. நம்ம கிளர் சாதத்துக்கெல்லாம் பண்ணுவோம்ல, சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு கிளறி விடுவோம்ல, அது மாதிரி நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ விட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெயை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நூடுல்ஸ் ஆரோக்கியமானதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் அது குழந்தைங்க சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இது போல் என்றைக்காவது ஒரு நாள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம் விட்டு பொரிஞ்சதும் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். நமக்கு எண்ணெய் இன்றைக்கி கொஞ்சம் கலராக இருக்குது. அது ஏன்னா நம்ம சிக்கன் மதியமாக வறுத்த அந்த எண்ணெயில் செஞ்சுருக்கிறதுனால கலராக இருக்குது. இந்த எண்ணெயை ரொம்ப நாள் நம்ம அடுத்தடுத்த நாள் பயன்படுத்த மாட்டோம். இன்றைக்கி ஒரு நாள் தான் பயன்படுத்துவோம். நூடுல்ஸில் அந்த ஃப்ளேவர் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த எண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா, கண்ணாடி பதத்தில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, பெரிய பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடியாக நறுக்கி கூட சேர்க்கலாம். இதையும் நல்லா எண்ணெயில் வறுபடுற மாதிரி பிரட்டி விட்டுடுங்க. முடிஞ்ச அளவு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு கிளறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. கேரட் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் குடமிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் குடமிளகா சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீன்ஸு கூட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட் ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப குழைய வதங்கக்கூடாது. ஓரளவு கிறிஸ்பாக இருக்கிற அளவுக்கு, அதே சமயத்தில் அந்த பச்சை வாசனை போய் நல்லா ஓரளவு வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் அசைவம் சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா, சைவமாக இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டை சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளியும் மிளகாவும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கலராக இருக்குது. இதை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு நூடுல்ஸ் நல்ல சுவையில் இருக்கும். கடையில் ரெடிமேடாக வாங்குகிற தக்காளி சாஸோ சில்லி சாஸோ சேர்க்காம இது போல் நீங்கள் செஞ்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கும் உடனுக்குடனே செஞ்சு சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 முட்டை நான் இன்றைக்கி சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சுருண்டு வரணும்.
தண்ணி இல்லாமல் வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறமா முட்டை சேருங்க. அதே மாதிரி சேர்த்த உடனே ரொம்ப கிளறக்கூடாது. பெரட்டி பெரட்டி விட்டு முட்டையை வேக விடணும். கிளறிட்டிங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக முட்டை போய் கொஞ்சம் கவுச்சி வாடை அடிக்க ஆரம்பிச்சிரும். நீங்கள் முட்டையை பீட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். மஞ்சத்தூள் போட்டு பீட் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். இல்லை டைரெக்டாக சேர்த்துட்டு அது கூடவே மேலே கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது போட்டு அடியிலேருந்து பெரட்டி விட்டு மெதுவாக கிளறி நல்லா வேக விட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் 65 இல்லை இது மாதிரி சிக்கன் ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதை கூட சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம் சிக்கன் நூடுல்ஸ்க்கு. நம்ம இன்றைக்கி வீட்டில் முட்டை இருந்ததுனால முட்டை வச்சு செய்கிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கடையில் சாப்பிட்றத விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். இதுவும் முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது ஒரு லேசான ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும். அதற்காக 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பேக்கெட்டில் வரும்ல நூடுல்ஸ் மசாலா, அதில் பாதியை மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்குறேன். மிச்ச பாதியை நூடுல்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக இந்த மசாலாவை முட்டை காய்கறிகளோட பெரட்டி விட்டுட்டு நூடுல்ஸை சேர்த்துற வேண்டியதான். நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். நூடுல்ஸ்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். அடுத்தது இந்த சோயா சாஸில் வேற கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் அதிகப்படியான உப்பு சேர்த்துறாதீங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற மசாலாவையும் சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு 2 கரண்டி வச்சு இப்படி எடுத்து உதுத்து விட்டு பெரட்டுங்க. போட்டு கிளற முடியாது. கிளறுனா நூடுல்ஸ் பொடி பொடியாக நொறுங்கி நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால் இந்த மசாலா இந்த நூடுல்ஸோட எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி பொறுமையாக பெரட்டி விடுங்க. வேணும்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெரட்டி விட்டுட்டு கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து எடுக்கலாம். அவ்வளோதான், அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு எக் நூடுல்ஸ் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க. நூடுல்ஸை போட்டு ரொம்ப கிண்டிராமல் கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டு செஞ்சுருங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுவையும் நலமும் அறிவும் வலையொலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.